ஆவீங்க. உங்க மனைவிக்கு சோறு போடுறது உங்களுடைய கடமை. மனைவியோட ஒன்னா வீட்டுல உட்காந்து பாப்ப மட்டும் தான் சோறு போடுவீங்களா? மனைவி விட்டு 3 மாசம் வெளியூர் போன சோறு போட மாட்டீங்களா? மனைவிங்கிற அந்த பேர்ல வைத்திருக்கிற வரைக்கும் நீ அவங்களை கவனிக்கிற யாரு கடமை? அப்ப அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? அப்ப நீ கொடுக்கற என்ன யார்கிட்ட போய் கேட்பாங்க? வேற யார்கிட்ட போய் கேட்க ஒத்துக்குருவியா? அப்ப நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள 1000 சண்டை இருக்கட்டும், மனைவி மேல 1000 கோபம் இருக்கட்டும், 1000 மனஸ்தாபம் இருக்கட்டும், ஒண்ணு வேணாம் பேச அதை பண்ணி தொலை. நீ வேணும் தான் உன் மனைவிதான் வைத்திருந்த மனஸ்தாபத்தினால பிரிந்திருப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படி செய்யாம இருப்பீங்க. பிள்ளைகளையும் பழி வாங்குறான். எத்தனை பேரை பார்க்கிறோம், மனைவியையும் பழி வாங்கி பல வருடங்களாக அவங்களோட சண்டை, 1 வருஷமா 6 மாதம் சண்டையா இருக்குது. பேசி தீக்கவும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறான், இணக்கத்தை கொண்டு வரவும் பாடுபட மாட்டேங்கிறான். அது தனியாக அது ஒரு ஷரத்து இருக்கிறது. நல்லிணக்கமாக ஆண் எப்படி வாழணும், பெண் எப்படி வாழணும் என்றெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் ஷரத்து இருக்கிறது. நம்ம பொருளாதாரத்தை மட்டும் பேசுறோம். ரெண்டாவது நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா பொருளாதாரம் எப்படி நடக்கணும். அப்ப உனக்கும் மனைவிக்கு சண்டை வந்துட்டுன்னு சொன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய நேரம் வரும், பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய நேரம், அதுக்குன்னு கூடுதலா பணம் தேவைப்படுமா? அதெல்லாம் முடியாது. அந்த 2000 ரூபாய் தருமே இல்லாம இல்லைன்னா தராம இருக்கலாம். அப்படித்தான் ஒரு மனிதன்ட்ட கணவன்ட்ட மனைவி எதிர்பார்க்க வேண்டும். இருக்கிறதுக்கு மேல கடன் வாங்கி தாண்டி எதிர்பார்க்க கூடாது. நான் சொல்வது வச்சுக்கிட்டு கொடுக்காதவர்களை, ஊதாரித்தனமா செலவு செய்வர்கள் காசு வைத்திருப்பார்கள், குடும்பத்திற்கு அவசியமாக டெவலப் பண்ணுவதற்கு தேவையானதை கொடுக்க மாட்டார்கள். அந்த மாதிரி தண்ணி அடிப்பதற்கு செலவு செய்வார்கள், நண்பர்களோடு சேர்ந்து பணத்தை கெட்ட காரியங்கள்ல செலவு செய்வார்கள். இந்த மாதிரி இஸ்ராஃபான விரயமான காரியங்கள் எல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒருத்தன் உன் மனைவிக்கு செய்யறது உன் பிள்ளைகளுக்கு செய்யணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கடமை விளங்குது. கடமைன்னு விளங்கணும். எப்படி விளங்கணும்? நம்ம இது எப்படி தொழுவுறது பத்தி எல்லாம் கேள்வி கேட்பானோ, நோம்பு பத்தி எல்லாம் எப்படி கேள்வி கேட்பானோ, பொன்னாடி சோறு போட்டியான்னு கேட்பான், ஒழுங்கா கொடுத்தியான்னு கேட்பான், அவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சான்னு கேட்பான், அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நீ பூர்த்தி செஞ்சு கொடுப்பான்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு சொல்லி ஒரு இபாதத்தாக அதை கருத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு செலவு செய்தாயானால் அதுக்கு மறுமையில கூலி கிடைக்கும். எந்த அளவுக்கு கிடைக்கும்? ஹத்தாமா தஜஅலு ஃபீ ஃபமிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டுகிறாயே அது உள்பட உனக்கு கூலி கிடைக்கும். அப்ப இதெல்லாம் மனைவிக்கு நம்ம கொடுக்க பாருங்க எவ்வளவு முதல்ல கடமையாவது. ரெண்டாவது சந்தோஷமா அந்த மனைவிக்கு நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு கூலி தர்றான் அல்லாஹ். உன் முன்னாடிக்கு கொடுத்து நான் ஏன்டா கூலி தரணும் எல்லாம் கேட்கறான். நம்ம முன்னாடி மாதிரி நம்ம கொடுத்தா அல்லாஹ் கூலி தரணுமா? அப்ப உன் மனைவிக்கு நீ கொடுத்துட்டு போடான்னு சொல்லிடலாம் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த பெண்கள் மீது அவங்க நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு உத்தரவு போடுகிறான். உன் மனைவியுடைய வாயில் நீ ஊட்டி விடக்கூடிய ஒரு கவள உணவு உள்பட அதுக்காக அல்லாஹ்ட்ட உனக்கு கூலி கிடைக்கும். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? மனைவிமார்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரைட் இருக்கிறது. அவங்களுக்கு எந்த அளவு ரைட் இருக்குன்னு கேட்டா, இவன் கொடுக்காத கஞ்சனா இருக்கான்னு வைங்க, கேட்காம எடுத்துக்கலாங்கிற ரைட் இருக்கு. இது எத்தனை பேர் நம்ம கடைப்பிடிப்போம்? அவன் கொடுக்க போதுமானது கொடுக்க மாட்டேங்கிறான். மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைன்னு வைங்களேன், இவன் 1000 ரூபாய் தான் கொடுக்கறாங்கிறான். இன்னொரு 1000க்கு எங்க போவாங்க? அவசியமான தேவைக்கு, உதாரணத்துக்கு இல்ல, தேவையான அடிப்படை தேவைகளுக்கு 10 பத்தாமையுமா இருக்குது. ஆனா அவன்கிட்ட வசதி இருக்குது, மனசுதான் இல்ல. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் சொல்லிக்கிறாம தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்கங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியான் அவங்களுடைய மனைவி ஹிந்த் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் நல்ல காசு பணம் வச்சிருக்கிறாரு, ஆனா கஞ்சனா இருக்காரு. சஹீஹுங்கிற ரஜுலுன் சஹீஹுன், அவர் ரொம்ப ஒரு கஞ்சத்தனம் பிடிச்ச ஆளா இருக்கிறாரு. மிஸ்ஸீகுன், ரொம்ப சிக்கனமான ஒரு ஆளா, ஒரு இடத்துல சிக்கனங்கிறாங்க, ஒரு இடத்துல கஞ்சன்னு வருது. அப்ப ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்ச ஒரு ஆளா இருக்கிறாரு. ஆனா அவர் தேவையான அளவுக்கு தரமாட்டேங்கிறார். தர்றாரு, அது எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமானதா இல்ல. அவர் தர கணவருங்கிற முறையில அவர் தரக்கூடிய செலவினங்கள் எனக்கும் பிள்ளைக்கும் போதுமானதா இல்ல. அப்ப அவருக்கு தெரியாம ஹல் அலைய ஜுனாஹுன், என் மேல குற்றம் இருக்குமா, அன்னாஹு சிர்ரன், ரகசியமா கள்ளத்தனமா நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது எனக்கு குற்றமாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குதி மா யக்ஃபீகி, உனக்கு போதுமானதை நீ எடுத்துக்க, பில் மஅரூஃபி, நியாயமா எடுத்துக்க. எடுக்கிறது என்னவா இருக்கணும்? அது நெச தேவையா இருக்கணும். பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சா 500 ரூபாய் எடுத்துட்டு விட்டுற வேண்டியதான், வழங்குதா? அது மாதிரி தேவையான எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க எவ்வளவு ஒரு உரிமைன்னு பாருங்க. அதை நம்மளுக்கு கொடுக்கவும் சொல்லுகிறது. நம்ம அதை ஒழுங்கு இல்லாம ஒழுங்கா அதை நிறைவேற்றலன்னு சொன்னா அவங்களே தேவைக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற அளவுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சிருப்பாங்க, சிலது எடுக்கவும் இயலாது, அது ஒரு விஷயம் இருக்கு. அவன் சாதனை எப்படி எடுப்பீங்க, எடுக்க முடியாது, அவங்க கொஞ்சம் வச்சிருந்தான்னு சொன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு ரைட் இருக்கிறது. அப்ப என்ன விளங்கணும் நமக்கு? நம்முடைய சொத்தை
மனைவிக்கு போதுமானது நம்ம கொடுக்கல என்று சொன்னா நம்மளை கேட்காமலே அந்த மனைவி எடுத்துக்கலாம்னு மார்க்கம் சொல்லுமானால் நம்ம மேல உள்ள கடமை என்ன? மனைவிமார்களுக்கு செலவழிக்கிறது மீது எப்படி சுமத்தப்பட்டிருக்கிறது? அப்ப இப்படி நம்ம கவனித்து எல்லாரும் செய்யறோமா? வாழ்க்கையில செய்யறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தான தர்மங்கள் செய்யறது, தேவைக்கு செலவழிக்கிறத விடுங்க, ஒரு தான தர்மங்கள் செய்யறது இருக்கிறது. அந்த தான தர்மங்களை கூட புருஷன் கேட்காம செய்யலாமா? அவ்வளவு ரேட்டு கொடுக்கப்படுது. ஒரு மனைவிக்கு என்ன ரேட்டு கொடுக்கப்படுது? வீட்டுல இருக்குது, ஒரு பிச்சைக்காரன் வர்றான், போன் பண்ணி கேட்டா கொடுக்கணும். ஒரு பிச்சைக்காரன் வாசல் நிக்கிறான், சோறு போட வேணாமான்னு கேட்கணுமா? அதெல்லாம் தேவை கிடையாது. அப்ப ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுல உள்ள உணவை அதுக்காக வேண்டி அள்ளி நகை நட்டு அள்ளி கொடுத்துட கூடாது. அது ரசூல் சொல்லி தாம் உணவுன்னு தான் வருது. வீட்டுல உள்ள உணவை ஒரு ஏழைகள் கேட்கறாங்கன்னு வைங்க, கணவர்கிட்ட பர்மிஷன் இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பாதி கூலி கிடைக்கும், உங்களுக்கு பாதி கூலி கிடைக்கும். அவர் சொல்லி நீங்க கொடுத்தா அவருக்கு முழு கூலி கிடைச்சு போயிடும். அவரே சொல்லி வர்றாருன்னு அள்ளி போடு அப்படின்னா அந்த கொடுக்கறதுல மனசால அவரை விரும்பிட்ட காரணத்தினால அவருக்கு ஃபுல்லா கூலி கிடைச்சு போயிடும். அவருக்கு தெரியாம நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குற்றமும் வராது, கூலியும் கிடைக்கும், உங்க புருஷனுக்கும் கூலி கிடைக்கும் என்கிற அளவுக்கு இந்த மாதிரி சில்லறையான விஷயங்கள், எதை கணக்கு பார்க்க மாட்டோமோ, எது அற்பமா இருக்குமோ அந்த மாதிரியான பொருள்களை கையில முகுசிதத்தின் அவனை நாசமாக்கி தொலைச்சு விடாமங்கிறாங்க. அதுல இருந்து விளைக்கிறது. அது எப்படி கொடுக்கணும்? கொடுக்குற அந்த பழைய சேலை இருக்கு, பழைய சட்டை இருக்கு, பெரிய பிரச்சனை இல்ல. இது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் பிரச்சனை இல்ல. 50 சேலை எல்லாம் தந்திருக்கிறான், ஒரு 2 சேலை கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்படி கணவன் தந்த விஷயங்கள். அப்ப கணவனுடைய பொருள்களாக இருந்து அதை அவன்கிட்ட கேட்காம நம்ம கொடுத்தா அதுல நன்மை இருக்குன்னு சொல்றாங்கன்னா மனைவிமார்களுக்கு கணவனுடைய பொருளாதாரத்தில் உள்ள ரைட்டு நம்ம விளைவிக்கணும். ஆனா இங்க என்ன நடக்கு தெரியுமா? மனைவியுடைய பொருளாதாரம் இருக்க அதுல கணவனுக்கு ரைட்டு எல்லாம் உள்டா. எல்லா விஷயத்தையும் தலைகீழா வழங்கிட்ட மாதிரி இதையும் எப்படி வழங்கியிருக்கு சமுதாயம்? மனைவிக்குன்னு உரிய பணம் எல்லாம் எனக்கு உரியது நினைக்கிறாங்க. அது ஒரு கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஒரு 100 போனா 50 போனா 5 போனா 10 போனா போட்டு அனுப்புறாங்க. இந்த மாமியார் நிறுத்து பாக்குறது இதா? உன்னுடைய காசை அங்க கொடுத்தா கேட்க கூடாது இருக்கும் பொழுது அவ நகை போட்டிருந்தா யாருடைய நகை? அவளுடைய நகை. அவ யாருக்கு வேணாலும் கொடுப்பா, வச்சுக்கிடுவா. 5 பவுன் சொன்ன இடத்துல 2 பவுன் கூட இருக்கு. நீ உனக்கு கேட்கல, உனக்கு தரலையாது. அவன் மகளுக்கு அவன் தங்கச்சிக்கு ஒரு அன்னங்காரம் போட்டிருப்பான். இதுல நமக்கு ஏதாவது ரைட் இருக்குதா? நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஏதாவது நகை நட்டோட வந்தால் அந்த நகையில் நமக்கு ஏதாவது உரிமை இருக்கா? நம்ம கணக்கு கேட்கலாமா? நம்ம எடுத்து பார்க்கலாமா? நம்முடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்தலாமா? அந்த பயன்படுத்தலாம், விரும்பி தந்தா பயன்படுத்தலாம். அந்த ரைட் நமக்கு இருக்குதா? எனக்கு தான் தந்தாவனு, என்னை கேட்காம எப்படி நீ கொடுத்த? அவங்க அம்மாவுடைய ஆஸ்பத்திரி செலவு கூட ஒரு பெண்ணு தன்னுடைய நகையை கொடுக்க ஒத்துக்கிறாங்களா? அந்த பெண்ணுடைய தாய்க்கு மருத்துவ செலவு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு, ஒரு 50,000 ரூபாய் வேணும், வசதி இல்ல, இந்த பெண்ணுக்கு நகை இருக்கிறது, அவங்க போட்ட நகை தான். அப்ப அந்த மாதிரி நகை இருக்கும் பொழுது எங்க அம்மாவோட வைத்தியத்தை கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுல வாழ முடியுமா? அப்ப என்ன நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம்? ஓன் சொத்தையே கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லிட்டு இருக்குது. நீ அவ சொத்தை கூட கொடுக்க வேணாங்கிறிய. ஓன் சொத்தையே உனக்கு தெரியாம எடுத்து நல்ல காரியத்துக்கு செலவு செய்யலான்னு மார்க்கம் அவளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அவளுடைய சொத்தை அவள் விரும்புகிற வகையில அதுக்கான வீணாலும் செஞ்ச புருஷன் கண்டி தப்பான காரியங்களுக்கு வேற மாதிரி மார்க்கம் தடை செய்யற காரியத்துக்கு செலவு செஞ்சாலும் நீ கண்டிக்க ரைட் இருக்கிறது. அது யார் வேணாலும் கண்டிக்கலாம், நண்பர்களும் ஒருத்தர் தீமையை கண்டிக்கலாம், அந்த ரைட் இருக்குமே தவிர அவ சொத்தை அவளுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதை தடுக்க நம்ம யாரு? அதை நம்ம தடுத்து கொண்டு இருக்கிறோம், அது மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒலா தத்தமன்னோ மா ஃபல்லல்லாஹு பாலக்கும் அலா பாலின். அல்லாஹ் ஒருவரை விட ஒருவரை பொருளாதாரத்தில் மேலாக்கி வைத்திருப்பான். சில குடும்பங்கள்ல புருஷன் வசதியா இருப்பான், சில குடும்பங்கள்ல பொண்டாட்டி வசதியா இருப்பாங்க. வசதியான வீட்டு பொண்ணா இருக்கு, அப்பங்காரன் அள்ளி கொடுத்திருப்பான். அல்ல ஏழையா இருந்து கூட கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு இந்த பொண்ணுடைய அப்பன் பெரிய கோடீஸ்வரனா போயிருப்பான். அதுக்கு பிறகு என்ன செய்வான்? மகளுக்கு அந்த கூட்ட வச்சுக்க அதை வச்சுக்க அள்ளி கொடுத்திருப்பான். இவர் கீழே போய் வரப்போம். கல்யாணம் பண்ணும்போது ஒன்னதான் இருந்திருப்பாங்க, சமமா இருந்திருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணுடைய அப்பன் பாட்டம் வசதியா போயிட்டான்னு வைங்க, அப்ப என்னவாக அந்த பெண்ணுக்கு நிறைய வசதிகள்லாம் வந்துடும். உடனே ஈகோ பிடிக்குமா இவனுக்கு? அது அல்லாஹ் கொடுத்தானே, இதுல பொறாம என்ன இருக்கிறது? உனக்கு தரல அவளுக்கு கொடுத்துட்டானே, என்ன செய்யணும்? சரி அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடணும். அதை அதான் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி சில குடும்பங்கள்ல மனைவிமார்கள்ட்ட கொஞ்சம் வசதியும் கணவன்மார்கள்ட்ட கொஞ்சம் வசதி குறை வந்த உடனே என்னமோ பெரிய அந்தஸ்துக்கு மகுடம் போன மாதிரியும் இவரை சார்ந்து நிக்காம அந்த பொம்பளை தலை தெரிச்சு நடக்கிற மாதிரியும் அந்த மாதிரி அவ என்ன சொன்னாலும் பணத்திமுறான்னு கேட்பான். கரெக்டான ஒரு விஷயத்தை சொன்னா கூட எல்லாம் அந்த பணம் பேசுது, அப்பன் சம்பாதிக்கிறான்ல, அது வீடு இருக்குல்ல, பங்களா இருக்குல்ல, நகை போட்டுருக்கிறீல்ல, அதாக்கும் பேசுதுங்கிறாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான்னு சொன்னா அதுல பொறாமப்பட என்ன இருக்கு? அல்லாஹ்வுல கொடுக்குறான். வலாத்தமன்னோ பொறாமைப்படாதீர்கள். குடும்ப விஷயத்தான் சொல்றான். பிமா ஃபல்லல்லாஹு பாலகும் அலா பாலின்.
ஒருத்தரை விட ஒருத்தருக்கு அல்லாஹ் கூடுதலா கொடுத்ததை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். லிர்ரிஜாலி, அதை தொடர்ந்து லிர்ரிஜாலி நசீபுன் மிமக்தஸபு, ஆண்கள் சம்பாரிச்சு ஆண்களுக்கு உரியது. ஒலின் நிசாஇ